நிஞ்சாக்களோட மட்டும் எப்பவும் எதுவும் விளையாடக்கூடாது. டிங் டிங். ஏண்டா இவ்வளவு வேகமா போடுற? இந்த கெனிச்சிக்கு சீன் போட மட்டும் தான் நல்லா தெரியும். ஆமா சரியா சொன்னீங்க பாஸ். சரி கெனிச்சிக்கு என்னாச்சுன்னு பாருங்க. என்ன பண்ற? கண்ணை திறந்து பாரு. யூமிகோ முன்னாடி நீ தலை சுத்தி கீழே விழுந்துட்டியா? உண்மையிலேயே இது வெக்கப்பட வேண்டிய விஷயம்தான். அவ என்ன நினைச்சாலோ. ஆனா ஒண்ணு, இந்த விளையாட்டை எங்க நிஞ்சா டெக்னிக்ல ரொம்ப அழகா கத்து கொடுப்பாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, தேவையில்லாம இப்படி அழாத. அது மட்டும் இல்ல, யூமிகோக்கு தான் உன்னை பத்தி ஏற்கனவே நல்லா தெரியுமே. தப்பா ஏதாவது சொல்லிட்டேனா சாரி. போப்பா, நீயும் கிண்டல் பண்ற. சரி, வேணும்னா உனக்கு பதிலா கெமுமாக்கியை எதிர்த்து நான் போட்டி போடவா? என்ன, நீ போட்டி போடுறியா? கண்டிப்பா. அவன மாதிரி ஒரு நிஞ்சா கூட சண்டை போட என்ன மாதிரி ஒரு நிஞ்சா தான் சரியான ஆளு. அப்படின்னா அவன்கிட்ட இந்த மேட்ச பத்தி பேசி உடனே ஒரு முடிவு எடுத்துட வேண்டியதுதான். அட்டோரியோட டீமுக்கும் கெமுமாக்கியோட டீமுக்கும் இப்போ ஒரு அற்புதமான போட்டி ஆரம்பமாக போகுது. அட்டோரியோட டீமை சேர்ந்தவங்க இப்ப கிரவுண்டுக்குள்ள வந்துட்டாங்க. கெமுமாக்கியோட டீமும் இப்ப கிரவுண்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. ரெண்டு டீமும் ஜெயிக்கணுங்கிற வெறியில இருக்காங்க. ஏன்பா ஆளாளுக்கு இப்படி முறைச்சிட்டு இருக்கீங்க? இது பேஸ்பால் மேட்ச்ப்பா. இதோ அம்பையர் வந்துட்டாரு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இப்ப அம்பையர் ஆரம்பிக்க சொன்ன உடனே மேட்ச் ஆரம்பமாகும். கேம் ஆரம்பிக்கலாம். முதல்ல பேட்டிங் பண்ண போறது சின்சோ தான். எப்படி பண்ண போறாருன்னு பார்க்கலாம். நல்ல விளையாடு ஷின்சோ, நல்ல விளையாடு கெமுமாக்கி. தயாரா இருங்க சின்சோ. பவுலர் இப்பதான் முதல் பந்தை வீசிருக்காரு. ஸ்ட்ரைக் 1. விட்டுட்டாரு. கவலைப்படாத சின்சு, இந்த முறை நான் சரியா போடுறேன். வாவ், சூப்பர். நீ கலக்கிட்ட ஷின்சோ. பந்து பறந்து போய்கிட்டு இருக்கு. ரன்னர் இந்த பந்து பிடிக்க பறந்து போறாரு. ஆனா அவரால பிடிக்க முடியல. சின்சோ ஒரு ரன் எடுத்துட்டாரு. இவரு கலக்கிட்டாரு. இதோ அடுத்த பேட்ஸ்மேன் இறங்கி இருக்காரு. இப்ப நிஞ்சா ஸ்டைல்ல போடுறேன் பாரு. சிசிமாரு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அவரு முதல் பேஸ்மெண்ட் கிட்ட வந்துட்டாரு. கெமுமாக்கி எப்படி அவ்வளவு சீக்கிரம் அந்த முதல் பேஸ்மெண்ட் கிட்ட போனாரு? அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. இந்த ஆட்டமே இந்த சரியில்லை. ஆட்டத்துல எதுவோ நடக்குது. இதோ சிசிமாரு அவுட் ஆயிட்டாரு. இப்ப என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்ததா வேற ஒரு பேட்ஸ்மேன் வருவாருன்னு நினைக்கிறேன். இனி இந்த சிங்கம் தான் மானத்தை காப்பாத்தி ஆகணும். இப்போ மூணாவது பேட்ஸ்மேனா கெனிச்சி இறங்கி இருக்காரு. கெனிச்சி எப்படி ஆட போறானோ? உன் திறமைய காட்டு. கிளி 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 கிளி. என்னாச்சு? கீழே ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன? சுத்திட்டு போற நிஞ்சா டெக்னிக். Strike 1. Strike 2. Strike 3. அந்த கெமுமாக்கி நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி பந்து வீசுறான். ரொம்ப கஷ்டம்தான். இப்போ நாலாவது பேட்ஸ்மேனா உங்க முன்னாடி வந்திருக்கிறது அட்டோரி. உனக்காக ஸ்பெஷல் நிஞ்சா டெக்னிக்கோட வீசுறேன். டிங் டிங். இவன் விளையாட்டெல்லாம் என்கிட்ட செல்லாது. டிங் 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 டிங். எது உண்மையான பந்துன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அட்டோரி பந்து அடிச்சிட்டாரு. ஹே, நீ கலக்கிட்ட. சீக்கிரமா ஓடு. இந்த பந்தை நான் விட மாட்டேன். பிடிச்சிருவேன், கண்டிப்பா பிடிச்சிருவேன். இதோ ரன்னர் ஒரு ரன் எடுத்துட்டு ஓடி வந்துட்டாரு. பேட்ஸ்மேன் 3 ரன் எடுத்துட்டாரு. நீ கலக்கிட்ட ஆட்டரே, உண்மையா சூப்பரா பண்ணிட்ட. இப்போ கெமுமாக்கி டீம்ல இருந்து ஒரு பேட்ஸ்மேன் முன்னால வந்திருக்காரு. அவர் எப்படி விளையாடுறாருன்னு பார்க்கலாம். இதோ கியோ அவுட் ஆயிட்டாரு. அடுத்ததா கெமுமாக்கி விளையாட போறாரு. நான் எவ்வளவு நல்லா பேட்டிங் பண்றேன்னு இன்னைக்கு உனக்கு புரிய வைக்கிறேன். இரு. நான் எனக்கு தெரிஞ்ச ஈகா முறையை பயன்படுத்தி பந்து போட போறேன். என்ன செய்யறேன்னு பார்க்கலாம். டிங் டிங். இதோ பேட்ஸ்மேன் அசத்திட்டாரு. பந்த பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருக்காரு. அவர் பேரு சின்சோ. இதோ இந்த பாலைய ஒருத்தர் பிடிச்சிட்டாரு. கெமுமாக்கி அவுட் ஆயிட்டாரு. அட்டோரி ரொம்ப வேகமா போய் பந்த பிடிச்சிட்டாரு. இதோ அட்டோரி ஓவர் ரன் எடுக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காரு. இதோ கியோ பந்த பிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. எடுத்து போட்டாரு. அதுக்குள்ள வந்துட்டியா? அதுக்குள்ள வந்துட்டியா? இன்னொரு ரன் எடுக்க போறேன். நான் ஜெயிக்க விட மாட்டேன். நில்லு. டிங் 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 அட்டோரி வேகமா ஓடி போய் ரன் எடுக்க போறாரு. எடுத்துட்டாரு. அடுத்ததா பேட்டிங் பண்ண
போறது கெமுமாக்கி டீமோட கேப்டன் கெமுமாக்கி. ஈகா நிஞ்சாவோட புதுமையான முறையில பந்து போட என்ன பண்றேன்னு பார்க்கலாம். டிங் 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 டிங். நீ ஒண்ணும் கவலைப்படாத கெனிச்சி, பால நான் பிடிச்சிட்டேன். உண்மையிலே நீ கலக்கற ஹட்டோரி. டிங் 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 ஹட்டோரி சூப்பரா விளையாடுற. டிங் டிங் சூப்பர் ஹட்டோரி கலக்கற. ஹட்டோரி, இந்த விளையாட்டை நீ மட்டும் இல்ல, நாங்களும் தான் விளையாட வந்திருக்கோம். ஆமா, நாங்க மட்டும் விளையாடாம நீ சுத்தி சுத்தி விளையாடி எங்களுக்கு போர் அடிக்காதா? நாங்களும் விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் மட்டுமே விளையாடிக்கிட்டு இருந்துட்டேன். தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஆஹா, அந்த பந்து இங்கதான் வருது. இந்த முறை நான் கண்டிப்பா பிடிச்சிடுவேன். டிங் டிங். ஹட்டோரி மறுபடியுமா? என்ன இது? கெனிச்சி, என்ன மன்னிச்சிடு, நான் மறந்துட்டேன். இருந்தாலும் பேஸ்பாலுங்கிறது ரொம்ப கஷ்டமான விளையாட்டு. இப்படி எல்லாம் விளையாடாதான் இதுல ஜெயிக்க முடியும். அங்க ஸ்கோரை பாரு. உன்ன மாதிரி நிஞ்சா கூட விளையாடணும்னு ஆசைப்பட்டல, எனக்கு அறிவில்ல. இந்த மேட்ச் முடியவே முடியாதுன்னு எனக்கு தோணுது. டிங் டிங். தைரியமான ஹட்டோரிக்கு தவளைனா ரொம்ப பயம் பாவம். டிங் டிங். எங்க பாருங்க பட்டாம்பூச்சி. அது பிடிக்கலாமா? அது ரொம்ப அழகா இருக்குல்ல? ஹட்டோரி நீயா? கெனிச்சி, ஷின்சோ, என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? அண்ணா, அங்க பெரிய பாம்பு இருக்கு. பாம்பா? அங்க பாம்பு இருந்தா உங்களுக்கு என்ன? பாம்பு இருந்தா எங்களுக்கு என்ன? நான் கேக்குறேன். எனக்கு பயமா இருக்கு. இந்த மாதிரி இடத்துல நிறைய பாம்புங்க இருக்கதானே செய்யும். நீங்க சொல்றது சரிதான். என்ன ஷின்சோ இதெல்லாம்? ஒரு நிஞ்சாவா இருந்துகிட்டு இப்படி பாம்பை பார்த்து நீ பயப்படலாமா சொல்லு? அது வந்து இது வரைக்கும் உனக்கு கொடுத்த ட்ரைனிங் பத்தல, அதனாலதான் நீ இப்படி பேசுற. மறந்துட்டியா ஷின்சோ? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ எவ்வளவு பெரிய நிஞ்சாவா இருந்த யோசிச்சு பாரு. பாம்புங்கெல்லாம் தூரமான இடத்துக்கு போயிடும். இப்ப வெயில் வந்திருக்குல்ல, இந்த வெயில தான் அதுங்க திரும்பி வரும். வெப்பம் அதிகமா இருக்கும்போது பாம்புங்க வெளியில வந்து இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். டிங் டிங். இது உண்மையிலேயே ரொம்ப மோசம் இல்ல? சரி ஷின்சோ, எதுக்கு நீ இப்ப வருத்தப்படுற? அண்ணா சொல்லிட்டாருல, இது வரைக்கும் நான் எடுத்த நிஞ்சா ட்ரைனிங் பத்தலன்னு. உன் அண்ணனுக்கு அவன் தான் பெரிய ஹீரோன்னு மனசுல நினைப்பு. அதனாலதான் உன்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு போறான். அது என்னமோ உண்மைதான். வர வர ரொம்ப ஓவரா பண்றாரு. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஹட்டோரிக்கு எது மேலயாவது பயம் இருக்கும். எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்காங்க பாருங்க. ஷின்சு, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹட்டோரிய பயமுறுத்தலாமா? ஹட்டோரி, நான் இங்கதான் இருக்கேன். என்ன விஷயம்? எதுக்காக கூப்பிட்ட கெனிச்சி? உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். இந்தா. இதுக்குள்ள இருக்கிறது எனக்கு பிடிச்ச கேக் தானே? ரொம்ப ரொம்ப நன்றி கெனிச்சி. நான் உடனே இதை திறந்து இப்பவே சாப்பிட்டுட போறேன். டிங் டிங். என்னது? அச்சச்சோ! நெஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி உன் கை கால் ரெண்டுத்தி கட்டி போட போறேன். அங்கேயே இரு, வந்துடாத. கிட்ட வராத, நான் சொல்றத கேளு. நெஞ்சா டெக்னிக் ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? ஐயோ, என்கிட்ட வருது, வராத, என்கிட்ட வந்துடாத ப்ளீஸ். போயிட்டு தவளை. ஐயோ, வேணாம் வேணாம், போயிட்டு தவளை, என்கிட்ட வராத. நான் ரொம்ப மோசமானவன். அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. நான் சொல்றத கேளுமா? வராதமா, நல்ல பிள்ளை, வராத, போயிடு. அங்கேயே இரு, வராத, சொல்றல, வேணாம். இதுக்கு மேல இங்க இருக்கிறது நல்லது இல்ல. ஹட்டோரி எஸ்கேப். என்னாச்சு ஹட்டோரி உனக்கு? உங்களுக்கு பாம்புனா பயமானா? உங்களுக்கு இன்னும் ட்ரைனிங் பத்தலான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் நான் நிறைய ட்ரைனிங் எடுத்துட்டேன். நிச்சயமா அந்த ட்ரைனிங்ல எனக்கு போதும்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கலாம். நாம சூடு இல்லன்னு நினைச்சா நிச்சயமா சூடு இருக்காது. அதே மாதிரி பயம் இல்லன்னு நினைச்சா நிச்சயமா பயம் இருக்காது. டிங் 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 டிங். ட்ரைனிங் எடுக்கணும், இன்னும் நல்லா ட்ரைனிங் எடுக்கணும். எனக்கு பயமா இருக்குன்னு நான் நினைக்கிறதுனால தான் இந்த பயம் எல்லாம். பயமே கிடையாதுன்னு நினைச்சா எனக்கு நிச்சயமா பயமா இருக்காது.
ஒரு விஷயம் சொல்லு ஷின்சோ, இப்ப ஹட்டோரி ட்ரைனிங் எடுக்கிறதுனால அவனுக்கு தவளை மேல இருக்கிற பயம் போயிடுமா? என்ன நடக்க போட்டோன்னு எனக்கும் தெரியல. நாம தவளைகளை பிடிச்சு டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமா? இந்த யோசனையும் நல்லா தான் இருக்கு. நம்ம அதை செஞ்சு பாத்துருவோம். ஷின்சோ, இந்த முறை நம்ம பெருசா ஏதாவது பிளான் பண்ணலாம் என்ன? சரி. டிங் டிங். சரி சரி, இன்னைக்கு நான் எடுத்த ட்ரைனிங் போதும்னு நினைக்கிறேன். அண்ணா, என்ன ஷின்சோ கெனிச்சி என்ன தேடி வந்திருக்கீங்க? ஏதாவது வேணுமா உங்களுக்கு? சொல்லுங்க. எங்களுக்கு எதுவும் வேணாம். ட்ரைனிங்லாம் எப்படி போகுது? உங்களுக்கு தவளை மேல இருந்த பயம் போயிடுச்சா? ஓ, ரொம்ப நல்லாவே போயிடுச்சு. இங்க பாருங்க. பாத்தீங்களா? நான் தீவிரமா பயிற்சி எடுத்திருக்கேன். அதனால தவளையை பார்த்தா இனிமே நான் பயப்படவே மாட்டேன். போதுமா? அப்படியா? உண்மையிலேயே நீ பெரிய நிஞ்சாதா ஹட்டோரி. நான் ஒத்துக்கிறேன். மனசுல இருந்த பயம் போயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எப்படி கீழே விழுந்துட்டீங்க? டிங் 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 டிங். இப்படி எல்லாம் பயிற்சி எடுத்துக்க எனக்கு விருப்பமே இல்ல. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். என்ன பேசுறீங்கன்னா நீங்க ஒரு பெரிய நிஞ்சா, தைரியமான ஆளு. தவளை ஒண்ணு பயங்கரமானது இல்ல. தைரியமா போ ஹட்டோரி, போ. அட போங்கடா. என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் பயிற்சி எடுக்க வேண்டி இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு இது. உங்க அண்ணனுக்கு இதானே முதல் டெஸ்ட். எல்லாத்தையும் சீக்கிரம் பிடிக்கணும். இல்லனா இந்த வீடு ஃபுல்லா தவளைங்க சுத்தம். சரி சரி, நம்ம ட்ரைனிங்க நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நீங்க உங்க வேலையை பாருங்க. இந்த விஷயத்துல உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. நீங்களே வேலையை முடிச்சிருங்க. டிங் டிங். நீங்களும் ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. டிங் டிங். ஏப்ரல் ஃபூல் வந்தாலும் வந்துச்சு, பெரும் பாடா போச்சு. டிங் டிங். இப்ப அடுத்ததா நாம பார்க்க போறது ரயில்வேல நடக்கிற ஸ்ட்ரைக்க பத்தி. செட்டில்மெண்ட் எதுவும் நடக்காததுனால இது வரைக்கும் எந்த ட்ரெயினும் நகர்ல. இன்னைக்கு ஏப்ரல் 1ங்கிறதுனால நாங்க போய் சொல்றதா யாரும் நினைக்க ஓ, வேணாம். எனக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியா? யார வேணாலும் ஏமாத்தலாம். சீக்கிரம் நம்ம வேலையை ஆரம்பிப்போம். அப்பா சீக்கிரம் எழுந்துருங்கப்பா, ஆபீஸ் போகணும்ல. இன்னைக்கு ட்ரெயின் எதுவும் ஓடாதுப்பா, பெரிய ஸ்ட்ரைக் நடக்குது. ஆனா ட்ரெயின் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடுச்சு. எழுந்துருங்க. என்னப்பா சொல்ற, உனக்கு கண்டிப்பா தெரியுமா? எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. என்ன பண்ற? இந்தாங்க நீங்க கேட்ட டொமேட்டோ சூப். எனக்கு எந்த சூப்பு வேணாம், நான் வரேன். நில்லுங்க சாப்பிட்டு போங்க. என்னது, ரோட்ல யாரையுமே காணோம், பசங்க கூட விளையாடல. என்ன நடக்குது இங்க? என்ன இன்னைக்கு ஏப்ரல் ஃபூல் ஆகிட்ட இல்ல கெனிச்சி? பரவாயில்ல, ரொம்ப நல்லா விளையாடுன. அட்டோரி, இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி தெரியுமா? யார வேணாலும் எப்ப வேணாலும் ஏமாத்தலாம். ஒரு நாள் பூரா ஏமாத்துறதுக்குன்னு வச்சிருக்காங்களா? ரொம்ப விசித்திரமானதா தான் இருக்கு. ஹலோ, இது மிட்சுபா வீடு. ஹலோ யூபிகாவா? என்னது, வெளிய போலாமா? சரி, நான் உடனே வரேன். உனக்காக ஸ்டேஷன்ல காத்துட்டு இருக்கேன். ஏ, யூமிகா கூட நான் வெளிய போக போறேன். ஜாலியா வெளிய சுத்தி பார்க்க போறோம். சூப்பர். கெனிச்சி, இது யாராவது நான் ஏப்ரல் ஃபுல் பண்றதா இருந்தா? யூமிகோ அப்படி எல்லாம் என்கிட்ட பொய் சொல்ல மாட்டா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஏ யூமிகோ, நான் வந்துகிட்டே இருக்கேன். பாத்தியாக்கியோ ஆர்வமா ஓடி வரான். யூமிகோ, நீ இங்கதான் இருக்கியா? சாரிப்பா, நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கெமமாக்கி, நீயா? ஆமா, எப்படி உன்னை ஏமாத்திட்டோம் பாத்தியா? மத்தவங்களுக்கு பதிலா நானே ஏமாந்துட்டேன். ஏய், கண்ணு தெரியல? இந்த மாதிரி குப்பைகளை கண்ட இடத்துல போறது தப்பு. இதுக்கு நீ ஃபைன் கட்டியே ஆகணும். என்கிட்ட பணம் இல்ல சார். இதெல்லாம் நான் தூக்கி போடல. ஆனா என்கிட்ட பணம் இல்லைன்னது இதெல்லாம் எடுக்க சொல்லிட்டாரு. என்னாச்சு? நீ ஏன் ரோட்ல டப்பால பொறுக்கிட்டு இருக்க கெனிச்சி?
இந்த மாதிரி 50 டப்பாவை எடுத்துட்டு போனா ஸ்வீட் கடையில ஸ்வீட் இலவசமா கொடுப்பாங்களாம். இலவசமாவா? ஓ அப்படின்னா நானும் டப்பா பிறக்கட்டுமா? சரி சரி நானும் பொறுக்கிறேன். எங்க பொறுக்கலாம்? எனக்கு ஒரு கேன் கிடைச்சிருக்கு. டிங் 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 டிங். ஹே ஷின்சோ, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கெனிச்சி சொன்னாமா இங்க இருக்கிற கேனல பொறுக்கி கொண்டு போய் கொடுத்தா ஸ்வீட் கொடுப்பாங்களா? அதனால தான் நானும் பிறக்கிறேன். சரி பரவாயில்ல, நல்லா பொறுக்குங்க. காலி டப்பாக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுக்கறாங்கன்னா இது ஒரு நல்ல விஷயம் தானே. டிங் டிங். இந்த விஷயத்தை ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்லி அவங்களையும் நமக்கு உதவி செய்ய சொல்றேன். சரியா? இந்தாங்கம்மா, இதை எடுத்துக்கிட்டு நீங்க வீட்டுக்கு போங்க. நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு வரேன். டிங் 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 டிங். அதோ அங்க ஒரு ஆண்டி இருக்காங்க, முதல்ல அவங்க கிட்ட சொல்லிடுறேன். என் ஹஸ்பண்டுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். எங்க நிஞ்சா டெக்னிக்கை பயன்படுத்தி இந்த செய்தியை பரப்புறேன். டிங் 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 டிங். ஓ நிஜமா காலி டப்பாலாம் கொண்டு போய் கொடுத்தா ஸ்வீட் கொடுக்கறாங்களா? என்னது ஸ்வீட்டா? நான் உடனே எல்லார்கிட்டயும் இதை சொல்றேன். நிஜமாவா? நீங்க சொல்றது உண்மைதானா? என்னது காலி டப்பாவுக்கு இலவசமா ஸ்வீட்ஸா? கால் டப்பாக்கு ஸ்வீட்ஸ் கொடுக்குறாங்களா? அப்படியா? ஸ்வீட் தரங்களாப்பா? காலி டப்பாவை பொறுக்கி கடையில கொடுத்தா இலவசமா ஸ்வீட் தராங்களாம். கேள்விப்பட்டேன் பாஸ், நம்ம ஊர்ல எல்லாரும் இத பத்தி தான் பேசுறாங்க. அப்படியா? வா வேலைய ஆரம்பிக்கலாம். சீக்கிரம் பொறுக்கு. எல்லாரை விட அதிக ஸ்வீட்ஸ் இருக்குதா? டப்பா காணோம். இதோ நான் கேனோட வந்துட்டு இருக்கேன். அந்த டப்பா எந்த இப்ப நம்ம ஊரே பார்க்க அழகா இருக்க போகுது. ஷாப்பிங் வேலை முடிஞ்ச அப்புறம் நானும் இந்த மாதிரி கேன்ஸ் கொண்டு போய் கொடுக்கறேன்மா. இது எடுக்கணும். இது கிடைச்சிருச்சு. கிளி 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 கிளி. இது எனக்கு தான். எனக்கு இது கிடைச்சிருச்சு. என்னது இது? ஒரு டப்பா கூட கண்ணில் படலையே. எங்க போயிருக்கோம் எல்லாம்? இங்க ஒண்ணு எடுத்துக்கலாம். என்னது இது? இதுக்குள்ள ஜூஸ் இருக்கு. ஜூஸ் மேடம் மன்னிச்சிருங்க. என்ன இத புடிங்க பாஸ். ஒழுங்கா போய் அதையும் எடுத்துட்டு வா போ. கிடைச்சிருச்சு. எல்லாம் நொறுங்கி இப்படி சப்பாத்தி மாதிரி ஆயிடுச்சு. ஆ, எவ்வளவு கேன்? நம்ம நிறைய கேன சேகரிச்சிட்டோம்ல. இந்த கேன் எல்லாம் நமக்கு தான் சொந்தம். அப்ப என்ன செய்யலாம்? பா என்ன சொல்ற? என்ன சொல்ற? எல்லா கேனும் கலந்து போயிருச்சு. காலியா இருக்கிற கேன் எல்லாம் என்னோடது. நான் எடுக்க போறேன். இது என்னது, இது என்னது, இதுவும் என்னது. இது இல்ல. எல்லா கேனும் மிக்ஸ் ஆகி போச்சு. எல்லாம் காலி கேனா இருக்கு. எனக்கு அது. இதுல ஜூஸ் இருக்கு, இத குடிக்க பாரு. இதுலயும் ஜூஸ் இருக்கு. டிங் டிங். என்ன சொல்ற கெனிச்சி? ஏப்ரல் ஃபூல் பண்ணதா நீ அந்த மாதிரி சொன்னியா? இது உண்மை இல்லையா? ஷின்சோவை ஏப்ரல் ஃபூல் ஆக்குறோம்னு நினைச்சுதான் அப்படி சொன்னேன். நீ பண்ண காரியத்தினால ஷின்சோ மட்டும் இல்ல, இந்த ஊரே காலி கேன் பொறுக்கிக்கிட்டு இருக்காங்க. தெரியுமா உனக்கு? சீக்கிரம் வாங்க. போகலாம். சீக்கிரமா வாங்க. என்னது கார் கொடுக்க போறாங்களா? என்ன இது ஹட்டோரி? வாங்க, சீக்கிரமா வாங்க. ஸ்வீட்ஸ் எல்லாம் நீந்து போயிட போகுது. எனக்கு லட்டு மட்டும் நிறையா. உண்மையிலேயே இந்த வருஷத்து ஏப்ரல் ஃபூல நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். டிங் டிங்.